தற்போது அண்மை செய்தி. தமிழகம் உள்ளிட்ட 5 மாநிலங்களுக்கான சட்டமன்ற தேர்தல் தேதி வரும் ஞாயிற்றுக்கிழமை அறிவிக்கப்பட உள்ளதாக தகவல் கிடைக்கப்பெற்றிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தமிழகம் உள்ளிட்ட 5 மாநிலங்களுக்கான சட்டமன்ற தேர்தல் தேதி வரும் ஞாயிற்றுக்கிழமை அறிவிக்கப்பட உள்ளதாக தகவல் கிடைத்திருக்கிறது. கூடுதல் தகவலை எமது சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன் வழங்க கேட்கலாம். யோகேஸ்வரன், இது குறித்தான விரிவான தகவல். ஸ்ரீதர், தமிழ்நாடு, கேரளா, புதுச்சேரி, மேற்கு வங்கம் மற்றும் அசாம் உள்ளிட்ட 5 மாநிலங்களுக்கான சட்டமன்ற தேர்தல் ஏப்ரல் மாதம் நடைபெற இருக்கிறது. மே மாதம் இந்த குறிப்பிட்ட 5 மாநிலங்களுடைய சட்டப்பேரவை பதவிக்காலம் நிறைவடைய உள்ள நிலையில் அதற்கு முன்னதாக இந்திய தேர்தல் ஆணையம் தேர்தலை நடத்தி முடிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறது. எனவே இதற்கான தேர்தல் அட்டவணையை அறிவிக்கப்படுவதற்கு முன்பாக தமிழ்நாடு, கேரளா, புதுச்சேரி, மேற்கு வங்கம் மற்றும் அசாம் உள்ளிட்ட 5 மாநிலங்களுக்கு நேரடியாக இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் நேரில் சென்று தேர்தல் பணிகளை எல்லாம் முன்கள ஆய்வு செய்திருந்தார். இதனைத் தொடர்ந்து இன்று டெல்லியில இந்திய தலைமை தேர்தல் ஆணையத்துல இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் தலைமையில உயர்மட்ட ஆலோசனை கூட்டம் நடைபெற்று முடிந்தது. இந்த ஆலோசனை கூட்டத்துல தேர்தல் அட்டவணையை தயாரித்தல் மற்றும் இறுதிக்கட்ட பணிகள் தொடர்பாக அதிகாரிகள் ஆலோசனை நடத்தி இருக்கிறார்கள். இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு சில முக்கியமான தகவல்கள் நமக்கு கிடைக்கப்பெற்றிருக்கிறது. அந்த அடிப்படையில் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை அன்று இந்திய தேர்தல் ஆணையம் 5 மாநில மற்றும் யூனியன் பிரதேசங்களுடைய சட்டமன்ற தேர்தல் தேதி அட்டவணையை அறிவிக்க ஆயத்தமாகி இருக்கிறது அப்படின்ற தகவல் என்பது நமக்கு கிடைக்கப்பெற்றிருக்கிறது. எனவே ஞாயிற்றுக்கிழமை அன்று இந்திய தேர்தல் ஆணையம் இந்த தேர்தல் அட்டவணையை வெளியிடும் பட்சத்தில் அன்றைய தினம் முதல் தேர்தலுக்கான அந்த கட்டுப்பாடுகள் என்பது தமிழ்நாடு உட்பட 5 தேர்தல் நடைபெற இருக்கக்கூடிய 5 மாநிலங்களிலும் வர இருக்கிறது. இன்னும் சில தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறது. கடந்த 2021 சட்டமன்ற தேர்தல் தமிழ்நாட்டிற்கு ஒரே கட்டமாக நடத்தப்பட்டது. மேற்கு வங்கத்திற்கு 7 கட்டங்களுக்கு மேல் நடத்தப்பட்டது. இந்த முறை தமிழ்நாட்டிற்கு ஒரே கட்டங்களாக நடத்தப்பட வாய்ப்பு இருக்கா என்பது குறித்தெல்லாம் நாம் கேட்கப்பட்ட போது தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் கேரளா உள்ளிட்ட இந்த 3 மாநில மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு ஒரே கட்டமாக நடத்த வாய்ப்பு இருப்பதாகவும், அசாம் மாநிலத்திற்கு 2 கட்டங்களாகவும், மேற்கு வங்க மாநிலத்திற்கு 5க்கும் மேற்பட்ட கட்டங்களாகவும் தேர்தலை நடத்துவதற்கு இந்திய தேர்தல் ஆணையம் முடிவு செய்திருக்கிறார்கள் அப்படின்ற தகவல்களையும் நமக்கு வழங்கி இருக்கிறார்கள். எனவே அடுத்த மாதம், அதாவது ஏப்ரல் மாதமே தமிழ்நாட்டிற்கு சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நடைபெற்று முடிந்துவிடும். பின்னர் 1 மாதங்கள் கழித்து மே மாதம் 10 தேதிக்குள்ளாக இந்த வாக்கு எண்ணிக்கை என்பது 5 மாநில மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கும் ஒரு சேர நடத்தப்பட்டு இந்த முடிவுகள் அறிவிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பல்வேறு அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள் பல மாநிலங்கள்ல தேர்தல் தேதி அறிவிக்கப்படுவதற்கு முன்பாக பல திட்டங்களை அறிவித்து வரக்கூடிய நிலையில வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை அன்று இந்திய தேர்தல் ஆணையம் தேர்தல் அட்டவணையை வெளியிடுகிறது அப்படின்ற தகவல் என்பது நமக்கு கிடைக்கப்பெற்றிருக்கிறது. இது குறித்தான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு செய்தியாளர்கள் சந்திப்பிற்காக அந்த அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்படும். உதாரணத்திற்கு செய்தியாளர்களை வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை அன்று இந்திய தேர்தல் தலைமை ஆணையரை சந்திப்பதாக ஊடக அறிக்கை என்பது இந்திய தேர்தல் ஆணைய செய்தி தொடர்பாளர் தரப்பிலிருந்து வெளியிடப்படுவார்கள். அது கிடைக்கப்பெற்ற உடனே தகவல்களை உறுதி செய்ய முடியும். ஆனால் இந்த ஆலோசனை கூட்டம் நடந்ததற்கு பிறகாக நாம் ஒரு சில அதிகாரிகளிடம் தொலைபேசி வாயிலாக கேட்கும் போது அவர்கள் சொல்லக்கூடிய தகவல் என்பது வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை அன்று இந்திய தேர்தல் ஆணையம் தேர்தல் அட்டவணையை வெளியிடுவதற்காக ஆயத்தமாகி விட்டார்கள். அதற்கான ஒரு ஆலோசனை கூட்டம் தான் இன்று இறுதிக்கட்டமாக நடைபெற்று முடிந்தது அப்படின்ற தகவல்களை எல்லாம் நமக்கு வழங்கி இருக்கிறார்கள். ஸ்ரீதர், விரிவான விவரங்களுக்கு நன்றி யோகேஸ்வரன்.